எனக்கு கிடைச்ச ஒரு விழிப்புணர்வை ஷேர் பண்ணுறேன். நம்ம என்னதான் டெக்னாலஜின்னு ஓடிட்டு பிலோ 30 இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஐடின்ற ஒரு செக்டாருக்குள்ள அதிகமாக மூழ்கி கிடக்கிறோம். ஸோ என்னதான் ஐடி இண்டஸ்ட்ரியோட க்ரோத் நடந்தாலும் இப்போ ஒரு செக் பாயிண்ட் இருக்குல்ல, ஏஐயோட ஃபியர் அதிகமாக இருக்குது, குளோபலாக அதிகமாக இருக்குது, ஹெவி ஜாப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எல்லா டேட்டா சோர்ஸுமே சொல்லிட்டு இருக்கு. ஸோ மனிதன் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டே இருந்தானா, உணவுக்காக தான் ஓடிட்டே இருந்தான். உணவு தான் மூலாதாரமே, மனிதனோட வாழ்க்கைக்கு உணவு தான் மூலாதாரம். அந்த உணவு உற்பத்தி ஆகிற ஒரே இடம் இந்த இடம் தான், இங்கே தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்னதான் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், பாண்டு, கோல்டுன்னு கண்டினியூஸ் அசெட் கிளாஸில் வச்சிருந்தாலும் இந்த ஃபார்மிங் லேண்டுன்ற ஒரு அசெட் கிளாஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அசெட் இங்கே இருக்கணும். ஏன்னா இது நமக்கு ஃபியூச்சரில் ஒரு க்ரோத்தை கொடுக்கும். அதை தாண்டி நமக்கு தேவையான உணவை நம்மளே சம்பாதிச்சிக்க முடியும். இயற்கை ஃபார்மிங் தான் சொல்ல போனால், இயற்கை விதத்தில் நம்ம சர்வே பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அசெட் கிளாஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ உங்ககிட்ட இந்த அசெட் கிளாஸ் இல்லை அப்படின்னா இது உருவாக்க பாருங்க. இதுலேயும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா ஹை ஃபுட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் இருக்குது, அது கூட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் டிமாண்ட் கிரியேட் பண்ணணும்னா இங்கே தான் டிமாண்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா விவசாயிகள் ஒரு டேட்டா சொல்லுது, மோர் தென் 50 ஏஜ் 45 to 50 ஏஜில் இருக்கவங்க தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா சொல்லுது. ஸோ இதுவே ஒரு பெரிய டிமாண்ட் தான். ஏன்னா கம்ப்ரஸ் கம்மியாகிட்டே இருக்காங்க விவசாயிகள். அதுனா ஒரு டைம் அது பிளாஸ்ட் ஆகும்போது இந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் விழிப்புணர்வாகி இதுலேயும் உங்களோட அசெட் கிளாஸ் வைங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலுமே உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நன்றி.